ப்ரைஸ்லேருந்து கீழே எந்த ரேட் கூடமே இல்லை. ஸோ ப்ரைஸ் வந்து அப்படியே ஏறிட்டே போகுதுன்னா லெஸ் ஆகும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு தான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா திஸ் இஸ் யுக்தா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன கிராஃப்ட் அப்படின்னா வந்து ஈஸி பீஸி டேப் டிஸ்பென்சர் வித்தவுட் பிளேட். ஸோ வந்து இந்த டேப்பை வந்து கட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து இந்த சிசர்லலாம் ஒட்டிக்கிறதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதனால தான் நான் வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேப் டிஸ்பென்சர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த டேப் டிஸ்பென்சரை பிளேட் இல்லாமலே எப்படி பண்ணுறது, சேஃபாக வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போய் தான் அதை எப்படி பண்ணுறது, பிளேட் இல்லாமல் வந்து எப்படி ஒரு டேப் டிஸ்பென்சரை பண்ண முடியும் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட சேனல் பேர் வந்து இருந்தது சிஸ்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற பேரில் நிறைய சேனல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா சிஸ்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் பதிலாக நம்ம வந்து யுக்தாஸ் கிராஃபிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த. ஸோ வந்து இப்போ வந்து என்னோடய சேனல் நேம் வந்து யுக்தாஸ் கிராஃபிட்டி அப்படின்னு தான் போட்டிருக்கேன். இந்த ஒரு பேரில் வந்து எந்த சேனலுமே இல்லை. நான் ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் வந்து என்னோடய சேனல் நேமை வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய சேனல் டாப்பில் காட்டும். ஸோ நீங்கள் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற புது வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட பேர் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன கண்டென்ட் இருக்கணும் எல்லாமே வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து கார்ட்போர்ட்ஸ். நான் வந்து 2 கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஸ்டீல் பாத்திரம் இல்லை ஏதாச்சும் பாத்திரம், ஷூஸ் ஏதாச்சும் வாங்கிங்க அப்படின்னா பாக்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாலும் இல்லைன்னா வெளியே போய் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த அட்டை பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா பென்சில் வந்து மெஷர்மெண்ட்டுக்காக வந்து எடுத்திருக்கேன். எரேசர் மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா நம்ம அரேஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் கூட அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா தேவையானது வந்து சிசர்ஸ். அதுக்கப்புறமா டின், நீங்கள் ஜூஸ் குடிப்பீங்க, கொக்கோ கோலா, பெப்சி அந்த மாதிரி டின் எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம பிளேட் பதிலாக இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஹாட் க்ளூ கன் பதிலாக நீங்கள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். டேப் இல்லைன்னா கூட ஏதாச்சும் ஃபெவிகால் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட ஹாட் க்ளூ கன் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸோட ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அந்த பாக்ஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லை பண்ணுறதுக்கு. நம்மளோட டேப் டிஸ்பென்சர் எந்த ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது நல்லா பாருங்கள். நான் கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கும் காட்டுறேன். ஸோ வந்து நான் முதல்ல 4.5 சென்டிமீட்டர் வந்து இது எடுத்துருக்கிறது. 4.5 சென்டிமீட்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 2 சென்டிமீட்டர் லைன் பண்ணி போட்டதுக்கப்புறமா மறுபடியும் 3 சென்டிமீட்டர், 3 இல்லைனா 2 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 4 சென்டிமீட்டர்ஸில் இன்னொரு லைன். மறுபடியும் மேலே இருந்து நீங்கள் வந்துட்டு 5 to 4 சென்டிமீட்டர் இந்த மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. நான் வந்து 4 சென்டிமீட்டர் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா 6 சென்டிமீட்டர் நான் இன்னொரு லைன். அதுக்கப்புறமா 5.5 சென்டிமீட்டரில் ஒரு லைன் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட டேப் டிஸ்பென்சரை நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் கட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்னொன்று வந்து கட் பண்ணிக்கணும் நீங்கள். ஸோ 2 கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது இன்னொரு அட்டை பாக்ஸ் மேலே வச்சு நான் வந்து கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்போது 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இன்னொரு அட்டை பாக்ஸ் எடுத்துகிட்டு உங்களோட எட்ஜோட சைடில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அது அங்கே வந்து ஒட்டுறதுக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட் தேவை. ஸோ அதை விட நான் கொஞ்சம் பெரிய அட்டை பாக்ஸ் வந்து கட்டின தெரியுமா, அது வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரீசைக்கிள் மாதிரி, இது வந்து ரீசைக்கிளிங் வீடியோ அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், அந்த மாதிரி 2த்தையும் வச்சு நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துன்னு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து லைன் போட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து மெஷர்மெண்ட்ஸ் தான். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். நீங்கள் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற சைஸில் தான் கட் பண்ணிக்கணும், இல்லைனா ஆகாது. அதனால தான் சொல்லிக்கிறேன்.
பாருங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நான் ரெண்டு அட்டை பாக்ஸ் வந்து ரெண்டு அட்டை பாக்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வந்து இப்போ பார்த்துக்கணும் நம்ம. ஸோ வந்து அதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். நான் வந்து லைன் எல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் கட் பண்ணதுக்கப்புறமா காட்டின்னு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் எடுத்துன்னு இருக்கேன். பின்னாடி எவ்வளோ பெருசாக இருக்குமோ அதே மாதிரி எல்லா கார்ட்போர்ட் பீஸுமே ஒரே மாதிரி இருக்கணும். சாரி கொஞ்சம் உளறேன், சும்மா ஜோக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி தான் வரும். நீட்டாக வந்து மார்க் பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து உங்களோட டேப் டிஸ்பென்சர் வந்து கரெக்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ என்னோடது வந்து நான் வந்து முதல்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட வந்து காட்டின்னு இருக்கேன். அது ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட காட்டணும். ஸோ இப்போ வந்து கட் பண்ணி உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ வந்து அந்த ஃப்ரண்ட் சைஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் வந்து ரெண்டு ஃப்ரண்ட் சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு உங்கள் க்ளூ கன் வச்சு நான் வந்து நீட்டாக அதை ஒட்டிக்க போகிறேன். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் நீங்கள். ஓகேவா? ஸோ கரெக்டாக இருக்குது. சைஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இன்னொன்று வச்சு பார்த்துருவோம். ஓகே கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு அந்த ரெண்டு பீஸையும் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ வந்து இதை க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கணும். ஸோ பாருங்கள் நீட்டாக வந்து க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். அப்போ தான் வந்து நீட்டாக உட்காரும். வந்து டேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டேப்பில் கூட பண்ணிக்கலாம். ஸோ வந்து பாருங்கள் நான் க்ளூ கன் போட்டு ஒட்டின்னு இருக்கேன். இப்படி தான் நீங்கள் ஒட்டிக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த டின்னை வந்து ஹாஃபை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காய்ச்ச பாருங்கள். ஸோ வந்து இதை வந்து நான் கட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கட் பண்ணால் இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ நான் வந்து கட் பண்ணேன், சிசரோட ஹெல்ப்பில் தான் கட் பண்ணேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் ஹெல்ப்போடு அதை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதனால தான் பிளேட் பதிலாக இதை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணின்னு இருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பாருங்கள் அந்த மேலே இருக்கிற எட்ஜெல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், பார்த்து பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நீட்டாக அந்த எதுவும் ஷார்ப்பாக இல்லாமல் கட் பண்ணின்னு இருக்கேன். இப்போ வந்து நம்ம அதை ஷார்ப் பண்ணணும் அப்படின்னா ட்ரையாங்கலாக வந்து நம்ம கட் பண்ணினே போகணும். நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். பிளேடுக்கு பதிலாக இது வந்து ரொம்பவே சிம்பிள். பிளேட் கூட நான் யூஸ் பண்ணலை, அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. ஸோ வந்து ஈஸியாக கூட கட் ஆகும். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இது சேஃபான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பிளேடில் வந்து கை கூட அறுத்துக்கலாம். அதனால தான் பை மிஸ்ஸாக வந்து ஏதாச்சும் சின்னதாக கட்டாச்சு அப்படின்னா ரொம்ப இந்த ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது கூட ஷார்ப்பாக தான் இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். ஓகேவா? இதை வந்து உங்களோட பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், அவங்க பண்ணி தருவாங்க. இது ஒன்று. ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் ஹாட் க்ளூ கன்னில் பண்ணுறப்போ கூட வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. பி கேர்ஃபுல். ஓகேவா? நான் சொல்லிகிட்டே இருக்கேன், பி கேர்ஃபுல். இப்போ வந்து நம்ம எல்லா பார்ட்ஸையுமே வந்துட்டு ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல அந்த கீழே இருந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். ஓகே. ஸோ வந்து நான் ஹாட் க்ளூ கன் போட்டுட்டு ஒட்ட வச்சுக்கிறேன். ஸோ ஒரு சைடு ஒட்ட வச்சுட்டு உங்ககிட்ட காட்ட பாருங்கள். ஸோ ஒரு சைடு ஒட்ட வச்சுக்கிறேன். ஸோ வந்து சொல்கிற மாதிரி ஹாட் க்ளூ கன் கூட ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் ஹாட் க்ளூ கன் பதிலாக ஃபெவிகால், ஃபெவிக்விக், டேப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இதே மாதிரி நான் அடுத்த சைடு ஒட்டிட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ பாருங்கள் இப்படி தான் அது வரும். இப்படி தான் அது வந்து வரும். ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறமா பின்னாடி இருக்கு இல்லையா, அதை ஒட்டிக்கோங்க. ஸோ நீங்கள் வேணும்னா ஒட்டிக்கலாம். ஸோ கைஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வேணும்னா ஒட்டிக்கலாம், வேணான்னா இல்லை. ஏன்னா வந்து நம்மளோட டேப் வந்து சைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, அதனால தான் பின்னாடி வந்து பிஞ்சு போகும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடியோட ஒட்டிக்கலாம்.
ஸோ ஒட்டினதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ ஒட்டினதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் அது. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது இன்னொன்று ஒட்டிக்கணும், இன்னொன்று மேலே வந்து ஒட்டிக்கணும். ஸோ மேலே அதை வந்து ஒட்டிட்டதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து காட்டுறேன். கைஸ், ஒட்டினதுக்கப்புறமா பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து முன்னாடி வந்து நம்ம பிளேடை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் வந்து எப்படி பிளேட் பண்ணணும் அப்படின்னு கூட இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணி முடிச்சுட்டான். ஸோ இப்போ வந்து நான் இதை ஹாட் க்ளூகன் போட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ கொஞ்சம் பத்திரமா இருங்க, ஏன்னா ஹாட் க்ளூகன் ரொம்பவே ஹாட்டாக இருக்கும் போது, அதனால தான். ஸோ நீட்டாக வந்து ஒட்டிக்கணும். என்னோடய ஹாட் க்ளூகனே வந்து ஹாட்டாக இருந்தது, அதனால தான் நான் கொஞ்சம் நிதானமாக பண்ணியிருந்தேன். பாருங்கள். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒட்டணும், அப்போ தான் அது உட்காரும். ஸோ நீட்டாக உட்காரணும். பாருங்கள், இப்படி ஒட்ட வச்சிங்க அப்படின்னா நீட்டாக வந்து அது நிற்கும். பாருங்கள். இப்போ வந்து நம்ம பின்னாடி இது இன்னொரு வந்து ஒட்டிக்கிறோங்க, உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இப்போது எனக்கு வந்து நீட்டாக நிற்கலை, அதனால தான் இன்னொரு தடவை போட்டுருக்குறேன். ஸோ வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அது பார்க்க. இப்படி நீட்டாக வந்து நீங்கள் ஒட்ட வச்சுக்கோங்க அப்படின்னா நீட்டாக வந்து நிற்கும். ஸோ வந்து இன்னொரு ரெட்டை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அதையும் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ வந்து பாருங்கள் நீட்டாக வந்து ஒட்ட வச்சுருக்கேன்னா ஒட்டினதுக்கப்புறமா காட்டினிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும் அது. ஸோ பாருங்கள், அவ்வளோதான், ஈஸி. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து இன்னொரு ரெட்டை எடுத்துக்கணும். நீங்கள் வந்து எந்த டேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டேப்பை வந்து எடுத்துகிட்டு அதோட சென்டர்லேருந்து சர்க்கிள் வந்து எழுதிக்கோங்க. ஸோ ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இது கட் பண்ணிட்டேன். ஸோ நான் 2 கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஹாட் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ பாருங்கள், ஒட்டி காட்டுறேன். இந்த மாதிரி சைட்ஸில் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி ஒட்டிக்கணும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நீட்டாக உட்காரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நீட்டாக வந்து உட்காரும். க்ளூ வந்து நீட்டாக ஸ்டிக் ஆகும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக நின்றுணும். நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி அது வந்து நிற்கணும். ஸோ ஆக்சுவலாக என்கிட்ட வந்து இந்த மத்தியத்தில் இருக்கிறத வந்து நீங்கள் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ கைஸ், நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அது போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு பேம்பூ ஸ்டிக். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்டோருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும். நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸை வந்து நீங்கள் கேளுங்க, கிடைக்கும். ஸோ இது வந்து காம்போஸ் வச்சு நம்ம போட்டோம் இல்லையா, அந்த ரெட் அந்த டேப் மிடலில் வந்து நம்ம அந்த ரெட் போட்டோம் இல்லையா, ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்துட்டு ஹோல் போட்டுக்கணும். ஹோல் போட்டது வந்து பேம்பூ ஸ்டிக் வந்து உள்ளே போகிற மாதிரி நீங்கள் வந்து ஹோல் போட்டுக்கணும், அதுதான் பெஸ்ட், ஓகேவா? ஸோ பாருங்கள், ஈஸி தான், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, அவ்வளோ ஈஸி, அது சிம்பிளாக கூட இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓட்ட போட்டுக்கணும். பாருங்கள், என்னோடய பேம்பூ ஸ்டிக் உள்ளே போகுது. பாருங்கள், என்னோடய பேம்பூ ஸ்டிக் உள்ளே போச்சு. அது வந்து ரொட்டேட் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ என்னோடது வந்து ரொட்டேட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நான் ஓட்ட போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து நான் ஹோல் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் அது வந்து வரும். பாருங்கள், இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து வைக்கணும். நீங்கள் ஆஸ் எ செட் வந்து அது உள்ளே போகாது. நான் வந்து டேப் போட்டு தான் அதையும் ஒட்டி வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டம். என்ன கேட்டால் அதை வந்து போடாதீங்க. அதுவும் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணுவோம் தெரியுமா, அதையும் நீங்கள் போடாதீங்க, ஓகேவா? ஸோ நான் இப்போ அதை எடுக்க போகிறேன். ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டுத்துலேயும் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதர் சைடு அங்கே வந்து நீங்கள் பென்சில் இல்லைன்னா பெண்ணை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பேம்பூ ஸ்டிக்லேயே கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு குத்துனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ பாருங்கள், அது மாதிரி அட்டாச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து காம்போஸ் வச்சு அதை உள்ளே வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாருங்கள், அது உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து குத்தி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சைடு நான் குத்தி முடிச்சாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும் அது. ஸோ வந்து ஆக்சுவலாக இது வந்து போடாதீங்க, வேணாம், அது உள்ளவே போக மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து இதுவுமே வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ரெண்டுமே வேணாங்க, அப்படியே பண்ணிக்கலாம். நான் வந்து ஒட்டுனதை கஷ்டப்பட்டு பிச்சினேன், அது வந்து கிழிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டுத்தையும் நான் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படியே வந்து நான் இன்சர்ட் பண்ணின்னு இருக்கேன் பாருங்கள், அப்போவே அது கரெக்டாகவே உட்காருது. இல்லை அப்படின்னாவே ரொம்ப பிரச்சனை கொடுக்குது அது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணது வந்து சின்ன டேப்பில் தான் நான் ட்ரை கொடுத்தேன். அது வந்து ஒர்க் ஆச்சு, அந்த டேப் கூட காலி ஆகிடுச்சு. நான் ரொம்ப நாளாக வந்து வீடியோ போடலை இல்லையா, ஸோ அதுதான் ஒரு
திங்க நான் வந்து என்ன வீடியோ போடுறது அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறமா எனக்கு லைட்டாக வந்து தலைவலி இருந்துச்சு, அதனால தான் நான் போடலை, சாரி. அதுக்கப்புறமா இந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதனால தான். ஸோ பாருங்கள், நீட்டாக வந்து அது போனதுக்கப்புறமா இப்போ வந்து டீப்பை வந்து டேர் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஈஸி, ரொம்பவே சிம்பிளாக வந்து வீட்டிலே வந்து டேப் டிஸ்பென்சரை வந்து பண்ணிடலாம். ஸோ யாரெல்லாம் இது ஆன்லைன் கிளாஸ் இருக்கும்போது பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை, பட் ஆனால் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதனால தான் நான் இவ்வளோ நாள் வந்து நான் வந்துட்டு பண்ண முடியல. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். கைஸ், நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பாருங்கள், இதுதான் நம்மளோட டேப் டிஸ்பென்சர். ஆக்சுவலாக வந்து இந்த பின்னாடி இருக்குது தெரியுமா, எந்த டேப் போட்டாலும் வந்துட்டு, ஸோ நான் எதுவும் சொல்லி வந்து போச்சு, சாரி. ஸோ வந்து பாருங்கள், சேம் டேப் டிஸ்பென்சர் தான். என்னோடய தங்கச்சியோட வந்துட்டா, அதனால தான் நான் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து இதை ஹாட் க்ளூகன் வச்சியோ பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த செலோ டேப்பை வச்சு ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது. அதான் இது வந்து எல்லா டேப்புமே இங்கே ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த ரவுண்ட் போடாமலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு இதில் பிச்சு காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக வருது. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து உக்காந்துன்னு தேடின்னு இருப்போம், அதோட எட்ஜை டேப் வந்து எடுக்கணும் அப்படின்னா அதோட எட்ஜை வந்து தேடினே இருப்போம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி டேப் டிஸ்பென்சர் வந்து நீங்களே வீட்டிலேயே பண்ணிக்கலாம், கடைக்கு போய் வாங்காமலே வந்து இதை வீட்லேயே பண்ணிக்கலாம். இந்த சைட் பேம்பூ ஸ்டிக் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி டேப், கொஞ்சம் பெரிய டேப் அப்படின்னா வந்து இங்கே பின்னாடி வந்து ஒட்டிக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு ஒட்டியிருந்தேன், உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, நான் ஒட்டியிருந்தேன். அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது உள்ளே போடுறப்போ வந்து பிஞ்சு வந்துடுச்சு. அதனால நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதை எடுத்துடுங்க வேணாம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே தான். அதுக்கப்புறமா இந்த சர்க்கிளும் அவ்வளோதான், இந்த டேப்புக்குள்ளே மட்டும் ஃபிட் ஆகுது, வேறு டேப்புக்குள்ளே நான் செக் பண்ணி பார்த்து ஃபிட் ஆகவே இல்லை. ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நார்மல் டேப் டிஸ்பென்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் என்னோட டேப் டிஸ்பென்சர். இதை வந்து நீங்கள் இன்னும் அழகாக பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்கேன், வெறும் ரெட்டை வச்சு தான் பண்ணேன். நான் எந்த ஒரு கலர் பேப்பரையும் யூஸ் பண்ணல. எஸ்பெஷலாக இது வந்து ரொம்பவே சேஃப், பிளேடு இல்லாமல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த டின்னே வந்து ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு தடவை இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிங்க, ஜிக்ஸாக்ல கட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட சேனல் பேர் என்ன, இனிமேல் யுக்தாஸ் கிராஃபிட்டி அப்படின்னு தான் நான் வச்சிருக்கேன், ஆல்ரெடி வச்சாச்சு. ஸோ இனிமேல் நம்மளோட சேனல் பேர் யுக்தாஸ் கிராஃபிட்டி. ஸோ ஆஸ் ஐ செட், ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, share this video with your friends and family, cousins, sister, brothers, everyone. Share this video to everyone and subscribe to my channel, ring the bell icon, then only you'll get the notifications for my new video. And don't forget to comment your name below and write what should I do in the next video. Okay, so see you in the next video guys, bye.